ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் இருக்கும் தங்கம் இனி வருமானம் தரும் மத்திய அரசின் புதிய அதிரடி திட்டம் என்னன்னா, உங்ககிட்ட கோல்டு இருக்குன்னா அந்த கோல்டை லோனா வைக்காம அந்த கோல்டை வச்சு டெபாசிட் பண்ணி வங்கியே உங்களுக்கு காசு தரப்புறாங்க. எப்படி வாங்கலாம், இது என்ன திட்டம் என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இது வந்து கோல்டு மானிட்டேஷன் ஸ்கீம் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கொண்டு வர போறாங்க. இந்த திட்டத்தை பற்றி முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டு பீரோவில் உங்கள் தங்க நகைகள் சும்மா கிடக்குதா? அந்த நகை இனிமேல் வெறும் அலங்கார பொருள் அல்ல, ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய சொந்தமாக மாறப்போகிறது. அது மத்திய அரசின் புதிய நடவடிக்கை. இத்திட்டம் சேருவது முன்பை விட மிகவும் எளிதாக போகிறது. இத்திட்டம் என்ன, யாரெல்லாம் சேரலாம், எவ்வளவு வட்டி கிடைக்கும், முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. மத்திய அரசின் புதிய திட்டம் சொல்லியிருக்காங்க. இதுவரை கோல்டு மானிட்டேஷன் ஸ்கீமில் சேர வேண்டுமென்றால் குறிப்பிட்ட வங்கிகளில் அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற கலெக்ஷன் சென்டர் மட்டுமே செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது அந்த நடைமுறையில் பெரிய மாற்றம் வர இருக்கிறது. இனி உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற நகை கடைகளிலேயோ தங்கத்தை டெபாசிட் செய்யும் வசதியை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என சொல்லப்பட்டுள்ளது. யாரெல்லாம் இந்த திட்டத்தில் சேரலாம்? உங்களிடம் குறைந்தபட்சம் 10 கிராம் தங்கம் இருந்தாலே போதும். அது நகையாக இருந்தாலும் சரி, தங்க காசாக இருந்தாலும் சரி, தங்க கட்டியாக இருந்தாலும் சரி, இந்த திட்டத்தில் சேர முடியும். மேலும் அதிகபட்ச தங்கம் அளவிற்கு எந்த வரம்பும் இல்லை. குறைந்தபட்சம் எவ்வளவுன்னு 10 கிராம் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வட்டி கிடைக்கும்? தற்போது ஷார்ட் டேர்ம் கோல்டு டெபாசிட் திட்டங்கள் மட்டுமே சேர முடியும். அதாவது இந்த டெபாசிட் காலம் 1 ஆண்டு முதல் 3 ஆண்டு வரை மட்டுமே சொல்லியிருக்காங்க. வட்டி விகிதம் வங்கியை பொறுத்து மாறுபட சொல்லியிருக்காங்க. பொதுவாக 0.5% 2.5% வரை வட்டி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நீங்கள் வச்சிருக்கீங்க, அதை லாக்கரில் வேணா இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் லாக்கர் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த லாக்கர் ஃபீஸ் இல்லாமல் டெபாசிட்டில் நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கே வங்கி காசு கொடுக்க போகிறாங்க. 0.5% 2.5% வட்டி வழங்கும். லாங் டேர்ம் திட்டத்தை தற்போது ஆர்பிஐ நிறுத்தி வைத்துள்ளது. தற்போதைய ஷார்ட் டேர்ம் திட்டம் மட்டுமே நடைமுறை உள்ளது. தங்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்கள் தங்கத்தை ஒப்படைக்க பிறகு அதில் இருக்கும் கற்கள், அழுக்குகள் மற்றும் தங்கம் இல்லாத பகுதிகள் தனியாக அகற்றப்பட்டு பின்னர் சுத்தமான தங்கத்தின் எடை கணக்கிடப்பட்டு அதற்கேற்ப உங்கள் பெயரில் கோல்டு டெபாசிட் அக்கௌண்ட் தொடங்கப்படும். டெபாசிட் காலம் முடிந்ததும் நீங்கள் விரும்பினால் தங்கமாகவோ அல்லது அந்த நேரத்தில் சந்தை மதிப்பிற்கேற்ப பணமாகவும் மாற்றிக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. வீட்டில் வைத்து பாதுகாப்பு குறித்து கவலைப்படுவதற்கு பதிலாக இந்த தங்கத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து வருமானம் பெறும் வாய்ப்பை இத்திட்டம் வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதும் இத்திட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்யுங்க. இது போன்ற அரசு திட்டங்கள் மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.